வணக்கம் உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்கப்பா? சாப்பிட்டீங்களா? இன்னைக்கு பாத்தீங்கன்னா சண்டே, மார்க்கெட் போயிட்டு வந்து எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. சண்டேனால எல்லாருக்கும் ஹாப்பி தானே, அனைவருக்கும் ஹாப்பி சண்டேப்பா. இப்ப நான்வெஜ் தான் அவர் வாங்கிட்டு வரேன்னு சொல்லியிருக்காரு. என்ன வாங்கிட்டு வராரு தெரியல. அதுக்குள்ளே இப்ப வாங்கிட்டு வந்து கொடுத்ததெல்லாம் நான் எடுத்து வச்சுட்டு இருக்கேன். அப்பா அந்த பிறகுதான் தெரியும் என்ன வாங்கிட்டு வந்திருக்காரு அப்படின்ட்டு. மார்னிங் ரொட்டீன் இப்படிதான் போகும். இப்படிதான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இன்னும் இனிமேல் எப்படி போகும் தெரியலப்பா. ஏன்னா இங்க சென்னையில வந்து நல்ல குளிரா இருக்கு. உங்க ஏரியாலாம் எப்படின்னு சொல்லுங்க. ஆனா காலையில பாத்தீங்கன்னா நம்ம ஊட்டியில இருக்க கிளைமேட் அப்படியே மேகமூட்டம், அந்த இதெல்லாம் பனி இதுவா அப்படி நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. ஆனா இது போன பிறகு திரும்ப வெயில் வந்துடும். வெயில தாங்க முடியாது. இப்படியே மாத்தி அது எப்படி நீ வந்து ஒருத்தவங்க உரிச்சு வச்ச பூண்டுல வந்து நைஸா இப்ப வந்து ஜாயின் ஆனன்னு தெரியல. இல்ல கேமரா கொஞ்சம் இப்படி காட்டுங்களேன். காலையில சுஷ்மி எனக்கு வேலை செய்யறேன்னு சொன்னாப்பா. சரி குழந்தை பண்றாளேன்னு சொல்லி நம்பி கொடுத்தேன். என்ன பண்ணணும், ஒரு பேப்பர் போட்டு பண்ணணுமா, எல்லாம் ஒரு கிண்ணம் எடுத்துட்டு வந்து பண்ணணும். அதை பண்ணல. இங்க பாருங்க. ஆனா எல்லாம் பண்ணிருக்காங்க. அவங்க அப்பா கொடுத்தோடனே இங்க பாருங்க புதினா அழகா கிள்ளிட்டாங்க, கிள்ளி வச்சுட்டாங்க. இந்த பாக்ஸுக்கு மாத்தணும். அதுக்கப்புறம் இந்த பாருங்க சண்டே ஆனாலே கொஞ்சம் ஈஸியா இருக்கணும் சமையலுக்கு. இந்த இஞ்சிலாம் வந்து இஞ்சி ஒரு வாரத்துக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட், பூண்டு இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் உரிச்சு வைப்போம். புதினா வந்து கிள்ளி வச்சுப்போம் அப்பப்ப எடுத்து போடுறதுக்கு. அதெல்லாம் அந்த மாதிரி தான் பண்ணி கொடுப்பா. ஆனா கூடவே இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ண வேலை அதையே நான் எடுத்து போட போறேன். நீ போடுற மாதிரி வந்து பேசுவேன். ஒரு பேப்பர் கேட்பாங்க எப்பவுமே. அந்த அம்மா பேப்பர் இல்லைன்னா இப்படிதான் கீழே போட்டு அப்பா வந்துட்டாரு. வந்துட்டாரா? வாங்க வாங்க. இன்னைக்கு என்ன இதுன்னு தெரியல. ஆமா, நான் வந்து இன்னைக்கு முடிவு எடுத்துட்டேன். என்ன பண்ணணும் வைங்க, நிலத்துல வைங்க. என்னதான் மீன் வாங்கிட்டு வந்திருக்காரு. எப்படி இருக்கு ரேட்லாம் இன்னைக்கு மார்க்கெட்ல? நான்வெஜ் ரேட்டு நான் நீயே போய் வாங்கின மாதிரி கேட்பேன். போறமோ போலியோ நம்ம என்ட்ரன்ஸ போட்டுடணும் இல்லப்பா. பரவாயில்லப்பா. சொன்ன மாதிரி அப்பா பாறை மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் வாங்கிட்டு வந்திருக்காரு. சூப்பராக இருக்குது. இதெல்லாம் வறுக்கிறதுக்கு நல்லா இருக்கும். குழம்புக்கு அந்த தலை வால் பாகெல்லாம் குழம்பு போட்டால் சூப்பராக இருக்கும். இது குட்டிலாம் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். அதுதான் மெயினே. மீன் நல்லா இருக்குங்க. வெயிட்லாம் போடுறோன்னு வச்சிங்களேன், 1 கிலோனா 1 கிலோ கரெக்டாகவே இருக்காது. எப்படியாவது இடையில வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. இந்த பத்தியா வாலெல்லாம் போட்டு எடை போட்டுக்கிறாங்க. கீழே போட வேண்டியது இல்ல போட்டாங்களா? மீன் தான கட் பண்ணா வால் தலை. ஓ, அந்த ஒரு மீன் கீழே போடாம நமக்கே போட்டாங்களா? இல்ல அது எடுக்க சொல்ல வந்துட்டு இருக்கோம். இந்த பாத்தீங்களா? ஆனா இன்னைக்கு எல்லாமே வந்து இன்னைக்கு வந்து ட்விஸ்ட் மாறிடுச்சுப்பா. இப்போ வந்து என்ன திட்டின்னு இருக்காங்க எல்லாரும். ஏன்னா நான் வந்து கேட்டுட்டே இருந்தாங்க என்ன வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. சண்டே நான் வந்து சரியா சொல்லலையா. இப்ப 2வது தடவை அவர் போயிட்டு வந்திருக்காரு. அதனால தான் முகம் வந்து அவருக்கு கொஞ்சம் கடுன்னு இருக்கு. ஏன்னா என்ன திட்ட முடியாம அது மட்டுமா சொல்ற, வந்துனே இருக்கிற தேங்காய் வாங்கிடுவான். இதெல்லாம் ரெகுலரா வாங்கிட்டு கொஞ்சம் தூரம் வந்துன்னு இருக்கிற கடுகு மறந்துட்டாரு. அதெல்லாம் இல்ல, வாரம் அவர் என்ன வாங்கிட்டு வந்து தராரு, அதை வாங்கிட்டு வந்து தர. தேங்காய்லாம் காய்கறி வாங்க டார்ச்சர்ல ஒரு பேய் அரைஞ்ச மாதிரி இருக்காரு. அப்படி கிடையாது. இவரு போய் காலையில பனியில போய் சுத்தி வராரு. நல்லா இருக்கும் பாவம். கொஞ்சம் நல்ல மீன் ஃப்ரெஷ்ஷா அங்கே கிடைக்கணும் அலைஞ்சிட்டு வராரு. அது உண்மைதான்ப்பா. அதனால டிசைட் பண்ணிட்டோம். கிறிஸ்மஸ் வந்து நல்லா பிரியாணி எல்லாம் சாப்பிட்டோமா, மீன் குழம்பு சாப்பிடணும். அதனால இது வந்து எப்பவுமே நம்ம வழக்கம் போல சிக்கன் இருக்கும்பா. சிக்கன் வாங்கிட்டு வந்திருக்காரு. இப்ப குட்டி செங்க தூங்கி போட்டாங்க. சோட்டு அது பாரு எப்படி படுத்துட்டு இருக்கு பாரு. எடுத்து வச்சிருக்க அந்த சேர்ல தள்ளி அப்படி படுத்துட்டு இருக்கு. ஒன்றும் தெரியலங்க அவங்களுக்கு. கவரை நம்ம பிரிச்சாலே வாசனை எடுத்து கிச்சனுக்கு வந்துருவாங்க. அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி கண்டமா நாங்க கட் பண்ணி சதையா வேக வச்சு கொடுத்தா சாப்பிடுவாங்க. அது சோட்டுக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, அதெல்லாம் வாஷ் பண்ணிட்டு தானே சமையல். இல்ல அப்படியே சமைச்சிட்டா ஈஸி ஆயிடும். அப்படியே சாப்பிடு. இப்படியே எடுத்துரு. தட்டுல 4 பீஸ் வைங்க, சாப்பிடுங்க. நல்லா கிளீன் பண்ணி சூப்பரா மீன் குழம்பு, மீன் வறுவல், சிக்கன் என்ன பண்றதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் பார்க்கலாம். நீ வந்து வேகத்தை பார்த்தா மீன் குழம்பு வச்சிருப்பான்னு நினைச்சேனே. என்ன காலையில டிஃபனே சாப்பிடல. டிஃபன் சாப்பிட்டு எந்த வேலையாலும் செய்யலாம். சாப்பாடு தான் முக்கியம். எனக்கு சோறு தான் முக்கியம். என்னப்பா எப்படி டயர்டா செய்ய முடியும்? காலைல டிஃபன் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கிளீன் பண்ணி சமையல் செய்யவே 1 மணி நேரம் ஆகுமோ 2 மணி நேரம் ஆகும் தெரியாது. அதனால வந்து டிஃபன்லாம் வயிறு ஃபுல்லா சாப்பிட்டுட்டு தான் நான் செய்யவேன். அதுக்கப்புறம் தான் கிளீனே பண்ணுவேன். நீ டிஃபன்னா இன்னைக்கு வந்து நான் வந்து முட்டை தோசை, அதுக்கு வந்து கொத்தமல்லி. நான் வந்து முட்டை தோசையா? எனக்கு வந்து முட்டை தோசை. நீங்களா சாதா தோசை தான் காலைல சாப்பிடுவீங்களா, அதுக்காக உங்களுக்கு சுட்டு வச்சிட்டேன். எனக்கு முட்டை தோசையும் சொல்லவே இல்லை. எங்களுக்கும் முட்டை தோசை வேணும். இல்லப்பா, இந்த பசங்க சும்மாவே கேக்குறாங்கப்பா. முட்டை தோசையோட நான் டைம் ஆகும்ட்டு எஸ்கேப் ஆகுறீங்க. முட்டை தோசை தான் எனக்குலாம் சொல்லிட்டேன். வேணும்னா வேணும்னு கேட்டு வாங்க. இதெல்லாம் கேட்காத. ஃபர்ஸ்ட் கேட்டு. ஆனால் தான் பாருங்க அவங்க தட்டுல 2 தோசை வச்சிருக்கேன். அந்த பாக்ஸ்ல இருக்கு. ஆமா, அப்பா வாங்கிட்டு அந்த முட்டை ட்ரேலயே முட்டை இருக்கு. அதுவும் இல்லாம இன்னைக்கு வந்து சென்னையில பாத்தீங்கன்னா ஒரு முட்டையுடைய ரேட் வந்து 10 ரூபாவாம்பா. உங்க ஏரியாவில் எவ்வளவுன்னு சொல்லுங்க. இவ்வளவு ரேட் ஏறும்னு எங்களுக்கு தெரியாது. 7 ரூபாய் இருந்தது, 7 ரூபாய் 50 பைசா. இன்னிய ரேட் வந்து 10 ரூபாய். என்னன்னு கேட்டா முட்டைக்கார சொல்றாங்க இப்ப கிறிஸ்துமஸ் வந்து அதுக்காக முட்டை விலை ரேட்டா, இப்ப நியூ இயர் வரைக்குமே அந்த ரேட் இருக்கும்ன்றாங்க. அது என்னன்னு தெரியல. குறையுமா இல்ல எப்பவுமே ஏறினது குறையதா இல்ல. 9 rupees
10 கிடையாதான். அப்ப அவர் ஏமாத்தினாரா என்ன? இந்த மாதிரி தான் அவர் சொல்லிட்டு இருப்பாரு. 9 ரூபாய் அப்ப கூட அதிகம் தானேப்பா. 7 ரூபாயில இருந்து அவர் எத்தனை முட்டை வாங்கியிருக்காரு அதுல? 90 ரூபீஸ் வாங்கினாங்களாம். அப்ப எவ்வளவுன்னு பாருங்க. ஒரு அப்படி வாங்கினா ஒரு 12 முட்டை அந்த மாதிரி 30 முட்டை வாங்கினா ரேட் கம்மி பண்றாங்க போல. மேக்ஸ்ல புளியாச்சு. என்னது இப்ப 10 முட்டை 90 ரூபாய் அப்பனா 12 முட்டை. ஆமா 9 18 போட்டுக்கோ 90 108 ரூபாய். 108? ஆமா. ஒரு அட்டையே வந்து 90 ரூபீஸா? இந்த பைத்தியத்தை பாருங்களேன். இந்த மாதிரி சுஷ்மி ஒரு பைத்தியங்க. ஒரு முட்டை 9 ரூபாய் 12 முட்டை எவ்வளவுங்க வரும்? ஒரு அட்டையே அதுதான். நீதான் மேக்ஸ் இப்ப புள்ளி. அப்ப ஒரு முட்டையோட விலை எவ்வளவு? 8 ரூபாய் 50 பைசா. எதுக்கு போய் சொல்றாரு அவரு? இதே வேலைதான். எங்க திட்டு வாங்கலாம் தூக்கம் வர வெறும் பேசணும்ல உன்ன. ஏன் அதை வாஷ் பண்ணி நீ குடுக்கறது? எப்படி வேலை இருக்க சொல்லதாங்க இப்படி பண்ணும். அது வந்து இதை கண்டாலே எனக்கு டென்ஷன் அதிகம் ஆகும் தெரியுங்களா? என் பையன் வந்து சைலண்டா என்ன கொடுக்கணும் சாப்பிட்டு நல்லா எல்லாமே கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. காலைல காஃபி டைம்ல கரெக்டா இருக்கும். காலைல 7 மணிக்கு காஃபியை குடிச்சிருவான். கரெக்டா 8 8:30 9க்குள்ள டிஃபன் சாப்பிடுவான். அதனால எனக்கும் வேலை ஈஸியா முடியுது வரும். அப்படியே ஆடி அசைஞ்சு கழுவாத மீன் எடுத்து வாயில இருக்குவா. இப்பதான் சொல்லுச்சு எனக்கு இந்த மாதிரி முருகன் அவ கேட்ட மாதிரி தோசை சுட்டுருக்கேன். அதுக்கு கொத்தமல்லி சட்னி கேட்டா. நான் இட்லி பொடி கூட வச்சு சாப்பிட்டுருவேன்னு வச்சுக்கோங்க. கேட்டதுனால அரைச்சேன். இப்ப மாறுதுங்க. இது சின்ன வயசுல இருந்து இந்த போராட்டம் தாங்க. நம்ம ஒண்ணு சொல்லி கூட்டு போவோம். யாருக்கிட்டையும் கேட்க கூடாது, எதுவும் வாங்க கூடாது. நாங்க போய் கண்டிப்பா அந்த வேலையை செய்வோம். அந்த மாதிரிதான் வானானுங்க ஓயணும்னு கேக்குதுங்க. இப்போ பாப்பா சுஷ்மியை வச்சுட்டு சமாளிக்கிறது எனக்கு குழந்தைல அவங்களே சிரிப்பாங்க. என்ன இவங்க தம்பின்றாங்க, தம்பி நல்லா இருக்குன்றாங்க, பெரிய பொண்ணு வந்து இவ்வளவு பிரச்சனை பண்ணுதான். நீ மட்டும் இல்லன்னு சொல்லியிருந்த வீடே இப்ப ரணகலமா இருக்கும் பாரு. உங்களால சொல்ல முடியல. கண்ணமா எனக்கு மட்டும் ஒரு தோசை விடுங்க. கண்ணம்மாவா? 2 தோசை ஒரே தோசை வித்து வந்து அதுல முட்டை போடணும். ரொம்ப நேரம் லேட் ஆகுது எனக்கு. டபுள் முட்டை. இந்த கொத்தமல்லி சட்னி நல்லா டேஸ்ட் சூப்பரா இருக்கும். சாப்பிடு. இப்படி உனக்கு ஹெல்த்தியா தான் செஞ்சு தரேன் எப்பவுமே நான். இதுல ஏன்னா அம்மாவின் பாசம் அன்பு உன்னை திட்ட நினைக்காத. சின்ன வெங்காயம் உரிக்கிறதுக்கு இவ்வளவு பேசுவேன். நான் கிளம்புறேன். பாய். இப்ப டிஃபன் வேலை தான் நடந்துட்டு இருக்கு. டிஃபன் முடிச்சிட்ட பிறகுதான் நான் மீன்லாம் கிளீன் பண்ணி சமையல் வேலை ஸ்டார்ட் பண்ணணும். மார்னிங் ரொட்டீன் எப்பவுமே சண்டே ஆனாலும் இப்படிதான் பரபரப்பாவே போகும். அதுல சண்டையோட போகும் மோஸ்ட்லி. எப்பவுமே அவர்கிட்ட சண்டை போகும். எனக்கு சுஷ்மி மாட்டிட்டா என்கிட்ட. மார்னிங் ரொட்டீன் எனக்கு இப்படிதான்ப்பா போகும். உங்களுக்கு எப்படி போகும்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. லஞ்ச் வீடியோல மீட் பண்ணலாம். ஓகே பாய். பாய். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க.